நேர்களே, தமிழகத்துடைய வடக்கு தெற்கு என புரட்டி போட்டிருக்கிறது இரட்டை பேரிடர். தென்னகம் சற்றே மீண்டு வருகிறது. மீண்டும் ஒரு புயல், பயந்துராதீங்க, இது அரசியல் புயல் டெல்லியிலும் தமிழகத்திலும் வீசுகிறது. மத்திய அரசு செய்ததையெல்லாம் குறிப்பிட்டு இந்த புயல் மற்றும் தென்னகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையெல்லாம் குறிப்பிட்டு தமிழக அரசு மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இன்று மதியம் நடத்திய ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸில் 2015 பாடம் கற்கலை, 4000 கோடிக்கு என்ன கணக்கு, வெள்ளம் தெற்க பாதித்த போது டெல்லியில் இந்தியா கூட்டணியில் இருந்தார் முதலமைச்சர், இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு. கேட்டது 21,000 கோடிக்கு மேலே, ஆனால் மத்திய அரசு வழங்கி இருக்கிறதோ வெறும் 450 கோடி. கேட்டதில் ஒரு சிறிய தொகை தான் கொடுத்துருக்குறாங்க. பிரதமர் வரல, ஏன் இவ்வளவு பேசக்கூடிய மத்திய நிதியமைச்சரும் கூட புயல் பாதித்த பகுதிகளெல்லாம் வந்திருக்கலாமே என்று பதில் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசியலாக்கப்படுகிறதா இந்த புயல் வெள்ள நிவாரணம், யாரால் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்களை வரவேற்போம். திரு சரவணன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன், அரங்கத்தில் பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்ராமன் மற்றும் திரு TDS ரவிச்சந்திரன் ஆகியோரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு அஸ்வத்ராமன், தமிழகத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்பது தமிழக அரசுடைய, தமிழக நிதி அமைச்சருடைய குற்றச்சாட்டு. 2015 அவங்க ஸ்பெசிஃபிக்காக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. 2015 பல்வேறு பேரிடர்களுக்காக தமிழ்நாடு அரசு கேட்ட தொகை என்பது 1,27,655 கோடி. ஆனால் மத்திய அரசு வழங்கியதோ 5,884 கோடி. வெறும் 4.6% தான் கேட்டதில், 4.6% தான். இது வெறும் திமுக அரசில் மட்டும் இல்லை, உங்கள் தோழமையாக இருந்த அதிமுக ஆட்சியிலையும் கூட. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி கடுமையான குற்றச்சாட்டுகளை, அதுவும் கடுமையான மொழியில் சொல்லி நிதியமைச்சர் தமிழ்நாட்டு அரசை மட்டுமல்ல தமிழ்நாடு மக்களையும் அவமானப்படுத்தி இருக்கிறார் என்பது குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தில் என் வீடு ஃபுல்லாக அடிச்சிட்டு போகுது, குழந்தை குட்டியெல்லாம் அடிச்சிட்டு போகுது, ஊரே மழைக்குள்ளே போயிருக்கு. இப்போ நான் இந்த எண்ணிக்கையை பற்றி கவலைப்படுவேன்னா, என்னை யார் காப்பாற்றுறான்றதை பற்றி கவலைப்படுவேன்னா, இன்றைக்கி என்னை காப்பாற்றிருக்கிறது இந்திய அரசு, மத்திய அரசு, பாஜகவுடைய அரசு. 9 ஹெலிகாப்டர் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க, ஜெமினி படகுகள் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க, ஏர்கிராஃப்ட் அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. 42,000 சொச்சம் பேர் இந்த தென் மாவட்டங்களில் காப்பாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவுடைய முப்படைகள் இறங்கியிருக்கு, இந்தியாவுடைய தேசிய பேரிடர் மீட்பு படை உள்ளே இறங்கியிருக்கு. இதை யாராவது மறுத்தாங்களா? நீங்கள் நேற்றுக்கு முதலமைச்சருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை கேட்டால் தெரியும். நீங்கள் சொன்ன புள்ளி விவரங்கள், நான் சொல்கிறது என்ன, நிதியமைச்சர் சொன்ன புள்ளி விவரங்கள், அதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணி அப்ரிசியேட் பண்ணி முதலமைச்சர் பேசுகிறார். இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸில் சொன்னது அவரே அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறார். அது இன்னைக்கு பிரச்சனையே இல்லையே. இல்லைங்க, இப்போ தமிழக அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது, அவங்களுக்கு எதுக்கு நிதி தான் கேள்வி. முதல் கேள்வி மக்கள் எழுப்புகிற கேள்விங்க. நிதி வேண்டாமா? சொல்கிறேன் அடுத்து அந்த விஷயத்துக்கு வரேன். முதல்ல தமிழக அரசாங்கம் என்ன செய்தது? ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த வெள்ள பாதிப்பு, இந்த மாதிரி இயற்கை பாதிப்புகள்லாம் வரும்பொழுது அதில் என்ன பாதிப்புகள் இருக்குன்னு கணக்கெடுப்பதற்கு மத்திய குழு வரும் இல்லையா? மத்திய குழு இன்டர் மினிஸ்டரியல் அந்த சென்ட்ரல் டீம் அப்படிங்கிறது 20ஆம் தேதி வந்துருச்சு. ஆனால் எங்களுடைய தென் மாவட்ட மக்களை பார்ப்பதற்கு சிஎம் எப்போ போகிறாரு? நேற்று போகிறார், 21ஆம் தேதி. அமைச்சர் குழாம் அங்கே இருக்கு. அவர் முதல் நாள்ல இருந்து சிஎம் சார் போல இங்க இருக்கிற மக்கள் நாங்க செத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு இந்தி கூட்டணி அந்த கூட்டணியோட அந்த மீட்டிங் முக்கியமா? பிரதமர் தானே பார்த்தாரு. பிரதமர் எப்ப பார்த்தாரு? மீட்டிங் முடிச்சிட்டு போறப்ப பார்த்தாரு. 12:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு முன்னாடியே 12:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா அதை மாற்றியது பிரதமர் அலுவலகம் அப்படின்னு. என்னைக்குமே ஒரே நாள்ல பிரதமர் அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. ஆனா இவர் மீட்டிங் போயிட்டு போற போக்கில் அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் பிரதமர் கொடுத்ததற்கு காரணம் தமிழக மக்கள் மீது இருக்கிற அக்கறை. அங்க புயல் வந்திருக்கு, அங்க வெள்ளம் திட்டமிட்டு தான் போறோங்க. திட்டமிட்டுலாம் அவங்க போலங்க, அவங்க திட்டமிட்டு போனது இந்தி கூட்டணிக்கு தாங்க. இங்க இருந்து ஒரு ஃபிளைட் ஏறும்போது அங்க அப்பாயின்மெண்ட் இல்லைங்க. அப்படியா? ஆமா, சேலஞ்ச். இதுக்கு ரெண்டும் சேர்ந்து இங்க அவர்கிட்ட இங்க அவர் சென்னையில அவர் ஃபிளைட் ஏறும்போது அங்க அப்பாயின்மெண்ட் இல்லைங்க, போகும்போது தாங்க அப்பாயின்மெண்ட். இதுக்காகலாம் அவங்க திட்டமிடலை. அவங்க போனது இந்தி கூட்டணி மீட்டிங்க்கு. அங்க போயிட்டு ஹிந்தி தெரியாமலாம் வராதீங்கன்னு சொன்னதையும் கேட்டு அதுக்கப்புறம் பிரதமரை பார்த்துட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சீரியஸான இஷ்யூக்குள்ள வரேன். எப்பயுமே இது ஒரு கேம்.
இது நீங்கள் வந்து முந்தைய ஆட்சி பண்ணியிருந்தாலும் கேம் தான், இந்த ஆட்சி பண்ணிருந்தாலும் கேம் தான். இப்போ குஜராத்தில் ஒரு புயல் வருது, 1000 கோடி ரூபாய் கேட்குறாங்க. ஒரு ரிலீஃப் ஃபண்டுனா 1000 கோடி 2000 கோடி இவ்வளோ தான் தேவைப்படும். வேணுன்னே அரசியல் பண்ணணுன்றதுக்காக 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடின்னு கேட்டுட்டு என்னன்னாங்க, மழை வருது, புயல் வருது, வெள்ளம் வருதுன்னா மக்களை எப்படி நம்ம காப்பாற்றலாம், எப்படி அங்கே இருக்கிற குழந்தைங்க மாட்டிட்டுங்களை எப்படி காப்பாற்றலாம், மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கலாம், இப்படி யோசிக்கணுங்க ஒரு அரசு. இதை வச்சுட்டு கண்டிப்பா அதீதமான தொகை. சார் நீங்க இந்த மேக்னிட்யூட பாத்தீங்கல்ல சார், இது வரைக்கும் நம்ம பார்க்காத பல நூற்றாண்டுகள்ல பார்க்காத பேரிடர் சார். இதுக்கு வந்து ரொம்ப சாதாரண விஷயம். நான் சொல்ற கான்செப்டுக்குள்ள வாங்க சார். நீங்க பார்த்த பேரிடர்ல பாருங்க, தண்டவாளம் அடிச்சிட்டு போயிருக்கா, நேஷனல் ஹைவேஸ் உடஞ்சு போயிருக்கா, இதெல்லாம் யார் சரி பண்ண போறா? மத்திய அரசாங்கம் சரி பண்ண போகுது. தண்டவாளம் உடஞ்சதுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து சரி பண்ண போகுது. நேஷனல் ஹைவேஸ் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அதை நேஷனல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சரி பண்ண போகுது. மாநில அரசாங்கம் எதையெல்லாம் மக்களுக்கு கொடுக்குற நிவாரணத்திலேருந்து அவங்க வாழ்வாதார மீட்பிலேருந்து இப்போ நீங்கள் கன்வின்ஸ் ஆகுறீங்க. நீங்கள் பார்க்குற பேரிடர்களில் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜில் பல விஷயங்களை சரி செய்ய போவது மத்திய அரசு. அப்போ மாநில அரசாங்கம் கேட்கிற நிதி என்பது எதற்காக? இப்போ வந்து 6000 ரூபாய் போடுறாங்க, 6000 ரூபாய் கொடுக்குறதா சொல்கிறாங்க இல்லையா, நிவாரணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் மாநில அரசாங்கம் கேட்கிற நிதி. இப்போ உடனடியாக ஏற்கனவே தமிழக அரசாங்கத்தோட அக்கௌண்ட்ல 813 கோடி ரூபாய் இருந்த நிலையில உடனடியாக கேட்காமலேயே 900 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணது மத்திய அரசு. டிஃபால்ட் நமக்கு கிடைக்க வேண்டியது சார். டிஃபால்ட் கிடைக்க வேண்டியது இல்ல சார். சார் இங்க பாருங்க, டிஃபால்ட் நிதியில அப்படியே 70% தமிழ்நாட்டு பங்கு, உங்க கணக்குப்படி மத்திய அரசு பங்கு, உங்க கணக்குப்படி டிஃபால்ட்னு வச்சிட்டாலும் டிஃபால்ட் முத 450 தான் டிஃபால்ட். அடுத்த 450 உடனடியா ரிலீஸ் பண்ணுச்சு. டைம் வரதுக்கு முன்னாடி அது வந்து எழுதி வச்சிருக்கிற பங்கு. நீங்க என்னங்க ஏங்க ஒரு ரிலீஃப் மத்திய அரசாங்கம் கொடுத்ததுனா அது அவங்களுடைய கடமை, அது அவங்களுடைய டிஃபால்ட். இப்போ சிஎம் வரது டிஃபால்ட் இல்லையா? மாநில அரசாங்கம் வந்து என்ன காப்பாற்றுறது டிஃபால்ட் இல்லையா? 20 ரூபா பால் பாக்கெட் 60 ரூபாய்க்கு வித்துச்சா அதை தடுக்க வேண்டியது இந்த மாநில அரசாங்கத்தோட டிஃபால்ட் இல்லையா? வேளச்சேரிக்கு ஃபைபர் போட் அனுப்புறது டிஃபால்ட் இல்லையா? எங்க அடிச்சாங்க? பிரைவேட் போட்ல 2000 ரூபா, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா கொடுத்துட்டு வெளில வந்தாங்க பிரதர். ஒரு 4 பேர் கொண்ட குடும்பம் 8000 ரூபா செலவு பண்ணிச்சு மழையில இருந்து வெளில வர்றதுக்கு. மாநில அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? கார்பரேஷன் அதிகாரிகள் எங்க வந்தாங்க? எங்க பக்கத்துக்கு யாருமே வரல. நீங்க வாங்க மைக் எடுத்துட்டு வாங்க, நான் காட்டுறேன். ஆர்கே நகர், சிவகாமிபுரம், பெசன் நகர், யார் ஒரு அதிகாரி வந்தாலும் சொல்லுங்க. இதெல்லாம் டிஃபால்ட் கிடையாதா? கேட்போம். திரு சரவணன் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துகிட்டார் அப்படிங்கிறது தான் நிதியமைச்சர் வைத்திருக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டு. மற்றதுக்கும் நீங்க பதில் சொல்ல விரும்புங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசிய இந்த பேட்டியை வந்து ஒரு வேண்டுகோள், பாஜகவுடைய நண்பருக்கு வந்து வேண்டுகோள், தயவு செஞ்சு எவ்வளோ வந்து இதை வந்து நீங்க ப்ரொபகேட் பண்ண முடியுமோ தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு எல்இடி ஸ்கிரீன் வச்சு இந்த பேட்டியை தயவு செஞ்சு போட்டீங்கன்னா ரொம்ப புண்ணியமா போகும் சார் உங்களுக்குலாம். ஏன்னா தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறார்கள், இந்த அரசு மீது எப்படியெல்லாம் வந்து அவதூறு பரப்ப வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியும். நல்ல நல்ல கேள்வி. இப்போ நம்ம எதுக்கு வந்து இந்த பிரஸ் மீட், அதுதான் தமிழ்நாட்டுடைய நம்ம நிதி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் வந்து தெளிவாக வந்து ஒரு விளக்க விஷயத்த சொல்லியிருக்காரு. பிரஸ் மீட் வைக்க போறாங்கன்னு உடனே நமக்கு வந்து கூடுதலா வந்து ஒரு நிதியை ஒதுக்க போகிறார்கள், நம்ம கேட்ட பணத்தை வந்து ஏதோ அட்லீஸ்ட் இது வரைக்கும் கொடுத்தது இல்ல, இப்போவாவது ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில நான் அதை பார்த்தேன். ஆனா அதுல வந்து எதுவுமே இல்லை என்று கையை விரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி கையை விரித்துதான் பார்க்க முடியுமா? அதுலயே நீங்க விளக்கம் பார்க்கலையா? இப்போ வந்து அவங்க அசஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, சென்னை வெள்ளத்திலயும் பண்ணிருக்காங்க, இப்ப இன்னும் களத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க மத்திய குழு. அது அறிக்கை சமர்ப்பிக்கும், அதை வந்து உள்துறையுடைய செயலாளரோட பர்வியூக்கு வரும், அவர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, அதுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் அதை அப்ரூவ் பண்ணுவாரு, கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு சொல்றாங்களே, அது நம்பிக்கை அளிக்கலையா உங்களுக்கு? இல்ல, இப்போ அதுதான், இப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இதுவரை 2015 இருந்து தமிழ்நாடு வந்து பல்வேறு புயல்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2015 இருந்து இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க கோடி எவ்வளவுனா 1,21,000 கோடி நிதி கேட்டிருக்கிறோம். 27,655 கோடி. இது வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 5,000 சொச்சம், 5,884 கோடி அவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எத்தனை பர்சன்டேஜ்? நாட் ஈவன் 10%. 4.61% கூட இல்ல. 4.61% to be exact. அது 10% இல்ல, 10%க்கு கீழே தான் அப்படின்னு சொல்றேன். எப்படி வந்து இந்த ஐஎம்டில இருந்து சொன்னாங்கல்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல அப்படின்ட்டு, அது போல 10% உள்ளதான். இப்போ ஒன்றிய அரசுக்கு எதுங்க பணம்? ஒன்றிய அரசுக்கு ஏதாவது தனியா பணம் இருக்கா?
இல்ல. மாநிலங்கள் எல்லாம் சேர்த்து கொடுக்கிறது தான் ஒன்றிய அரசுக்கு பணம். நம்ம இதுவரைக்கும் எத்தனை லட்சம் கோடிகள் வந்து வரியா கொடுத்திருக்கோம்? சுமார் 5 லட்சம் கோடிகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் வரியாக சென்றிருக்கிறது. இப்ப நம்ம வந்து நம்முடைய we are asking our just money. இதற்கு இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் தேவையா? வன்மம் எங்கிருந்து வன்மம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. எங்க வருது வன்மம் அப்படின்னா என்ன சொல்றாங்க நிதி அமைச்சர் மிகவும் எகத்தாளமாக என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இப்படியெல்லாம் இது பண்ணலையே, எங்களுடைய ஐஎம்டில இருந்து உங்களுக்கு வந்து போதுமான முன்னெச்சரிக்கையை கொடுத்திருக்காங்களே, நீங்க வந்து அதை பத்தி ஏன் ஒன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு எகத்தாளமாக ஒரு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஐஎம்டில இருந்து என்ன இதை கொடுத்தாங்க? 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும்னு சொன்னாங்களா? இல்ல சென்னையில் பெய்தது மாதிரியாவது 50 சென்டிமீட்டருக்கு மழை பெய்யும்னு சொல்லி சொன்னாங்களா? என்ன சொல்லிச்சு ஐஎம்டி? எப்ப கொடுத்தாங்க ரெட் அலர்ட், எப்ப கொடுத்தாங்க ஆரஞ்சு அலர்ட்? மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து முன்னாடியே இது மிக கனத்த மழை பெய்யும், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிதி அமைச்சர். அமைச்சர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க. எங்களுடைய அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் வந்து அங்கதான் முகாமிட்டு இருக்கிறார். எல்லா இதையும் பார்த்துட்டு, டேமையும் பார்த்துட்டு, எல்லா இதையும் பார்த்துட்டு அதிகாரிகள் எல்லாருமே வந்து தயார் நிலையில இருக்காங்க. ஹெலிகாப்டர்ல போய் கூட பண்ண முடியல அப்படின்ற அந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் எங்க இருந்து வன்மம்னு கேக்குறீங்க. அவருக்கு பாவம் யாரும் வந்து இந்த மத்திய குழு, ஒன்றிய அரசு அமைப்பித்தான் இந்த குழு கொடுத்த பேசின பேச்ச வந்து யாரும் அவங்க நிதி அமைச்சருக்கு போட்டு காமிக்கல போல இருக்கு. தமிழ்நாடு அரசை பாராட்டிட்டு போனாங்க மத்திய குழு. சென்னை புயலை சிறப்பாக கையாண்டார்கள், இவர்கள் செய்த அந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகள் தான் வந்து அந்த நிவாரணங்களும் ரிலீஃபுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருந்ததுன்னு சொல்லி மனமாற பாராட்டி சென்றது ஒன்றிய குழு. அதை யாரும் போட்டு காமிக்கல போல இருக்கு. பாவம். அப்ப என்ன, அதுதான் இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்னவா எழுந்திருக்கு அப்படின்னா, அந்த பேட்டிய வந்து ஒன்றிய நிதி அமைச்சரா கொடுத்தாங்களா இல்ல வந்து பாஜக தலைவரா கொடுத்தாங்களான்னு தெரியல. பாஜக தலைவரா தான் கொடுத்திருக்கணும். ஏன்னா அதுல பேசுனது எல்லாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை வந்து அங்க இருக்கிறாராம். ஒருவேளை அவர் யூஸ் பண்ற அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் நிதி அமைச்சருக்கு கொடுத்து உதவி செய்திருக்கிறார் போல் இருக்கிறது. அதனாலதான் பாவம் நிதி அமைச்சருக்கே தெரியல 4000 கோடி எங்க போச்சுன்னு கேக்குறாங்க. எல்லா பொது வெளியில இருக்க ஐயா. 2022 ஒரே நிமிஷம் ஹரி, 2022 இருந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து 2025 வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் இது வந்து பொது வெளியில இருக்கு. இத வந்து அண்ணன் சேகர் பாபு அவர்கள், அமைச்சர் நேரு அவர்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 பிரஸ் கான்பரன்ஸ்லயே சொல்லியிருப்பாங்க. பட் பாஜகவுடைய வாட்ஸ்அப்ல இதெல்லாம் வராதுல்ல, அதனால பாவம் அவங்களுக்கு தெரியல போல இருக்கு. அதே போல இந்த 4000 கோடியை கேட்கிறார்களே, 2015 இருந்து 2021 வரைக்கும் அதிமுகவோட கூட்டணியில இருந்தாங்க. அவர்கள் எவ்வளவு தெரியுமா சார் செலவு செஞ்சாங்க? 2005 இருந்து 2001 வரைக்கும் 21 வரைக்கும் 8000 கோடி. அந்த 8000 கோடி என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடிய தைரியம் இருக்கா யாருக்காவது பாஜகவுல இருந்து? சோ இவர்கள் செய்தது, ஒன்றிய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் செய்தது இன்னைக்கு வந்து வெறும் வெற்று அரசியல். மயிலாப்பூருக்கு காய்கறி வாங்க வந்த திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு இந்த புயல் மழையை பத்தி ஏன் பார்க்க வரல? நான் தமிழ் பேசுறேன்றாங்க, தமிழ்நாடுதான்றாங்க. ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிருக்கலாமே. ஒரு ஒன்றிய அமைச்சர் கூட வரலையே. திரு ராஜ்நாத் சிங் வந்து அவர் என்டிஆர்எஃப் உடைய இது மேண்டேட்டரின்றதுனால அவர் வந்துட்டு போனாரு. இதை தாண்டி வேற யாராவது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் கூட யாராவது வந்து பார்த்து இதெல்லாம் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் பண்ணிருக்கலாம்னு சொல்லி செய்திருக்கலாமே. பதில் வாங்குவோம். முக்கியமான கேள்விகளை கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாமே முக்கியமானதுங்கிறதுனால பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது மாதிரி ரெட் அலர்ட் எப்ப கொடுத்தாங்க, ஆரஞ்சுல இருந்து ரெட்டா எப்ப மாறுது? நிதியமைச்சர், பிரதமர் யாராவது இங்க வந்தாங்களா? நீங்க கேக்குறீங்கல்ல, அவர் போய் ஒழுங்கா நியூஸ் பார்க்க சொல்லுங்க. முத நாள் கடலூருக்குலாம் ஆரஞ்சு அலர்ட், சவுத்துக்குலாம் ரெட் அலர்ட்னு முத நாள் எல்லா ஊடகங்களையும் நியூஸே வந்துருச்சு. சரி, 17ஆம் தேதி 17ல இருந்து மழை பெய்யுது. 17ஆம் தேதி மாலை 5:20 தான் சார் ரெட்டா மாறுது எனக்கு தெரிஞ்சு. சார் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஏன்னா அடுத்த நாள் யாத்திரை கடலூர்ல பண்ணலாமா வேணாமா நாங்க உட்காந்து கமலாலயத்துல டிஸ்கஸ் பண்ணோம். சார் ரெட் அலர்ட் ஆரஞ்சுல இருந்து ரெட் அலர்ட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் 17ஆம் தேதி மாலை 5:20க்கு வருது. மழை எப்பல இருந்து மழை பெய்யுது?
மழை எப்பல இருந்து பெய்யுது நீங்களே சொல்லுங்க. 17ல இருந்து பெய்யுது. 17ல இருந்து ஆரம்பிச்சு கனமழை 18 நைட்டு தான் வந்து பெரிய அளவுல வெள்ளம். புரியுதுங்களா? நாங்க வந்து ரெட் அலர்ட் சவுத்துக்கு, ஆரஞ்சு அலர்ட் கடலூருக்கு. யாத்திரை வேணாமா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அதனால தான் நான் உறுதியா சொல்றேன், ஊடகங்கள்ல வந்த தகவல் ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசுக்கு எங்க பணம் வருது? மத்திய அரசுக்கு இது டிஃபால்ட்டா திமுக கேட்டுட்டே இருக்கிறாங்க. மாநில அரசுக்கு எங்க பணம் வருது? நாங்க தாங்க மத்திய அரசுக்கும் கொடுக்குறோம், மாநில அரசாங்கத்துக்கும் கொடுக்குறோம். நான் ஒரு பொருள் வாங்குறேன்னா அதில் வந்து 18% டேக்ஸ்னா 9% மாநில அரசாங்கத்துக்கும் 9% மத்திய அரசாங்கத்துக்கும் நாங்கள் தான் கொடுக்குறோம். அந்த டேக்ஸில் தான் நேஷ்னல் ஹைவேஸ் 4 ரோடு 8 ரோடு, தண்டவாளம், வந்தே பாரத் ட்ரெயின், நமோ ட்ரெயின், இப்படி இப்போ வந்து 30,000 கோடிக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் வந்து நலத்திட்டங்களை இது பண்ணிட்டு போனார். வீடு கட்டுறவங்களுக்கு பணம், விவசாயிகளுக்கு 6,000, கேஸ் மானியம் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் சார். வெள்ள நிவாரணமும் கொடுக்கலாம். வெள்ள நிவாரணமும் கொடுத்துருக்குறோம். நான் தான் சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1,700 கோடி இப்போ யானை பசிக்கு சோள பரியா சார் கிடையாதுங்க. யானை திமுகவுக்கு 1 லட்சம் கோடி கொடுத்தா கூட தாங்க ஊழல் பண்ணுவாங்க சார். அவங்க பசிக்கு நாங்க தீனி போட முடியாது. காட்சியில கேட்டாங்க சார், அவங்க பசிக்கு நாங்க தீனி போட முடியாது. நாங்க மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேக்குறேன், மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா 900 கோடி கொடுத்தாங்கல்ல, ஏற்கனவே 813 கோடி உங்க அக்கவுண்ட்ல இருந்தது இல்ல, எனக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஏன் வரலன்னு ஒரு மெட்ராஸ்காரன் கேட்கறான். இதுக்கு என்ன பதில் திமுக? நீங்க மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட், ஒரு பால் பாக்கெட், ஒரு போர்வை, ஒரு தலகாணி வந்துச்சா? ஒரு பேசிக் கிட் வந்துச்சா? ஒரு போட் வந்துச்சா? இதை நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க அதை விட்டு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? நீங்க ரயில் தண்டவாளமா, நேஷனல் ஹைவேஸா, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா சரி பண்ண போறது நாங்க சரி பண்ணி மக்களுக்கு கொடுக்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்க? அதானே வெள்ளை அறிக்கை கேட்கறாங்க. இன்னைக்கு 42,000 பேர் மீட் இருக்கோம், 9 ஹெலிகாப்டர் இறக்கி இருக்கோம், ஏர் கிராஃப்ட் சைத்தனை இறக்கி இருக்கோம், ஜெமினி படகுகள் இறக்கி இருக்கோம், இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். புள்ளி விவரங்களோட மத்திய அமைச்சர் பேசுறாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள். இவர் வாட்ஸ்அப் மெசேஜ் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க, இவர் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதான் திமுக. இன்னைக்கு வெறுப்பு காட்டப்படனா தமிழக மக்களுக்கு யார் அன்பை காட்டினாங்க? மத்திய அரசு காட்டினாங்க. இவர் உடனடியாக களத்தில் வந்தவர் ராஜ்நாத் சிங் அவர்கள். உடனடியாக களத்துக்கு தென்னகத்துல சென்னையோட பெரிய வெள்ளமா? இது வரைக்கும் எந்த மத்திய அமைச்சர்? ஏற்கனவே வருஷம் ஞாபகம் இல்லை, இந்த கடலோர பகுதிகளில் வெள்ளம் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1 வாரம் முகாமிட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? 1 வாரம் முகாமிட்டு மீனவர்களை சந்திச்சாங்க. கேரளா, தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? அது மாதிரி நீங்க 2015 வந்தாங்க. சிஎம் ஏன் சார் வரல? 2015 வந்தாங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு செகண்ட். மத்திய ராணுவ அமைச்சர் வந்தாரு, நிர்மலா சீதாராமன் அவர்கள் உடனடியாக இந்த களத்துல இருந்து கண்டினியூஸா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு உதவிகள் தரப்பட்டிருக்கிறது, முப்படைகள் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது, தேசிய பேரிடர் மீட்பு படை இறக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விஷயம் நாங்க சொல்றோம்ல. சிஎம் ஏன் சார் வரல? போனாரு எங்க களத்துக்கு? ஏது இந்த எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாவுக்கு அண்ணா கர்மாதிக்கு வர்றது இல்ல. வார்த்தைகள ஊமைகள கவனமா இல்ல சார், இது கிராமத்து பழமொழி சார். நான் என்ன அதுக்காக சிஎம் வந்து பிஎம் வந்தாரா? இது அது பெரிய ஏங்க பிஎம் ஹெலிகாப்டர் அனுப்பிச்சாருங்க, பிஎம் படைகள் அனுப்பிச்சாருங்க, பிஎம் முப்படைகள் அனுப்பிச்சாருங்க. இவர் எதையுமே இல்லங்க, பிஎம் குஜராத்துக்கு போனார்ல, எதையுமே அனுப்பல. பிஎம் குஜராத்துக்கு போனார்ல, தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாரா? சிஎம் ஏன் வரலன்னு கேட்காதவங்க, பிஎம் ஏன் வரலன்னு கேக்குறீங்கன்னா உங்ககிட்ட தார்மீகம் இல்ல. இல்ல உங்க நீங்க முத நாளே அங்க செத்திட்டு இருக்கும்போது ஏன் சார் போலன்ற? சார் மத்திய வரலையே சார் பிஎம். மத்திய மீட்பு குழு வந்துருச்சு சார் 20ஆம் தேதி. சிஎம் 21ஆம் தேதி போறாரு சார். என்ன அக்கிரமம் சார்? ஒரு விஷயம், மத்திய குழு பாராட்டுச்சு கத்தினி ஓடுறாங்க சார் திமுக காரங்கலாம். அந்த மத்திய குழு என்ன அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுதோ அதைத்தான் மத்திய அரசு தரும். அப்ப மட்டும் மத்திய குழு சொல்றதுக்கு ஒத்துக்கறாங்களான்னு பாப்போம். அப்ப எந்த பாஷையில கத்துறாங்கன்னு பாப்போம். சரி சரவணன், he has a pointல நீங்க ஏத்துக்கறீங்களா? சுருக்கமா they have to go பாராட்டும்போது மட்டும் எங்களை பாராட்டிடுச்சு. அவங்க என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த ரேட் தான் மத்திய அரசாங்கம் கொடுக்க முடியும். அதுதானே புரோட்டோகால் சார். அதான் சட்டம். அது தெரிஞ்சிருக்காங்க. சாவுக்கு வர சொன்னா கருமாதிக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. கருமாதிக்கு கூட போலியா மணிப்பூருக்கு? நேத்து 80 மாஸ் பரியல் மணிப்பூருக்கு போனாங்களா? தமிழ்நாட்டுல என் சொந்தக்காரர் செத்துட்டு இருக்காரு, மணிப்பூர் அரசியல் பேசிட்டு 8,000 கோடிக்கு புது ஜெட் வாங்கியிருக்காரு. 1 மணி நேரத்துல சல்லுன்னு போயிடும். தமிழ்நாட்டுக்கும் வர முடியல, மணிப்பூருக்கும் போக முடியல. ஆனா இவருங்க வந்து அப்படியே பெரிய இவரா என்ன வேலை இருக்கு இவருக்கு அப்படின்னா கண்டனம் தெரிவிக்கிறாரா? எதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு? தாங்கரை வந்து மிமிகிரி பண்ணிட்டாங்களா? மிமிகிரி ஆர்டிஸ்டுக்கு எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. இதுதான் பிரதமருடைய வேலையா? மிமிகிரி ஆர்டிஸ்ட் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நாங்க போடுறோம். ஹைவே கட்டுறோம். ஹைவே யாரு கட்டுறா? இவங்க எங்க கட்டுறாங்க? டோல் பிளாசால பணத்தை வசூல் பண்ணி அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ குஜராத்ல 2021 புயலுக்கு குஜராத்ல எவ்வளவு தெரியுமா சார் கேட்டாங்க? 7,239 கோடி கேட்டாங்க குஜராத்ல இருந்து. எதுக்கு கேட்டாங்க? ஏன்னா ரோடெல்லாம் வந்து கவர்மெண்டே போட்டுரும், தண்டவாளமும் கவர்மெண்டே போட்டுரும். குஜராத்ல வந்து பிஜேபி அவங்க மட்டும் எப்படி சார் ஏன் சார் கேக்குறாங்க? மாநில அரசு ஏன் சார் அவங்க கேட்கணும்? அவங்க ஆட்சி தான் அங்க இருக்கு.
கேட்டிருக்கலாமே, விட்டுருக்கலாமே. கிடைத்தது மாநில அரசே, ஒன்றிய அரசே வந்து பண்ணிருக்குமே, பண்ணலையே. ஐயா, இங்க வந்து ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஓகே. ஒவ்வொரு கடமை இருக்கிறது. என்ன செய்யணும், ஏது செய்யணும்ன்ற அந்த இது இருக்கு. அதை பார்த்து தான் செய்யணும். இப்போ இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்ல விரும்புறேன். என்ன ஒரு இடைவெளிக்கு அப்படின்னா, பிறகு பேசலாமே. இல்ல ஒரே ஒரு 1 சுருக்கமா, செகண்ட், 1 சுருக்கமா. செகண்ட் இந்த ஃப்ளோல முடிச்சிடலாம் ஹரி. ஒரே ஒரு சின்ன கருத்து தான். என்ன அப்படின்னா, ஏன் இவ்வளவு பதட்டம் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் பாஜகவிற்கும் அப்படின்னா, ஒன்றிய ஏன்னா இங்க மக்கள் செத்துட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம். அதனால தான் இங்க நாங்க பதட்டப்படுறோம். உங்கள மாதிரி கூலா உட்கார்ந்து இருக்க முடியல எங்களால. வராக்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். இங்க பணத்தெல்லாம் நம்ம ரிலீஃபா கொடுத்துட்டோம்னா எப்படியா எங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் நாங்க வராக்கடனை தள்ளுபடி செய்ய முடியும்? ரைட். அந்த வருத்தம் பதில் வாங்குவோம். இதுதான் காரணம்னு குற்றம் சாட்டுறீங்க. ரைட், இந்த அரசியல் குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம், களத்துல பாதிப்பு, நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. ப்ரொஃபஸர் கிட்ட இருந்து இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரொஃபஸர், இவங்க அசஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்ததை பட்டியலிடுறாங்க. பிரதமர் கிட்ட நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம், முதலமைச்சருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிறாங்க. நம்ம கொடுக்க மாட்டாங்கங்கிற முன்முடிவோட மத்திய அரசு எதிர்க்கணுமா? இல்ல, அவங்களுடைய பேச்சு அப்படி இருக்கு. அதான் அந்த பேட்டி நிதியமைச்சருடைய பேட்டி மாதிரியே இல்ல, பாஜகவுடைய ஒரு மேடை பேச்சாளரின் பேச்சு போல இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இப்படி இல்லாம ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் பேசுவாங்கன்னு. நீங்க அந்த உடல் மொழி, அவருடைய தோரணை, இந்த பேச்சு, அது எல்லாமே வந்து ரொம்ப வேதனையா இருந்துச்சு கேட்க கேட்க. இல்லங்க, 2-3 பாயிண்ட். முதல் விஷயம், அவங்க என்ன சொல்றாங்க, முதலமைச்சர் வந்தாரு, அந்த பேசின அந்த தோரணையே பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்துல போய் நாள் முழுக்க இருந்துட்டு போற போக்கில் பிரதமரை பார்த்துட்டு போறாருங்க அப்படிங்கிறாங்க. ஒண்ணும் புரியல எனக்கு. நீங்க கூட சொன்னீங்க, மதியம் 12:30 மணி கொடுத்து மாத்தினது யாரு, இரவு 10:30 மணின்னு பிரதமருடைய அந்த சந்திப்பை. பிரதமர் அலுவலகம் அல்லவா முதலமைச்சரா மாத்தினாரு. ஆனா நிதியமைச்சர் இப்படி பேசுறாங்க. தேசிய பேரிடர் என்றெல்லாம் அறிவிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இங்க கூட ஒரு நண்பர் சொன்னார்ல, ஐயா மத்திய குழு வந்து பார்த்திருக்கு, அது என்ன சொல்லுது, அவ்வளவுதான் தொகை தர முடியும். இவர் இப்பவே தேசிய பேரிடர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு நடைமுறையே இல்லைங்கிறாங்க. தேசிய பேரிடர் நெஹ்ரு காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் அந்த நடைமுறை இல்ல. ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஈவென்ட் அப்படி அறிவிக்கிற நடைமுறை இல்லைன்னு அவங்க விதியையும் வழக்கத்தையும் சொல்றாங்க. அதுக்குதான் வர்றேன். இல்ல, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த மத்திய குழு வந்து அதனுடைய அறிக்கை வருவதற்கு முன்பே நிதி அமைச்சர் அறிவிக்கிறாங்க. அது ஏன் அறிவிக்கணுங்கிற, எதுவா இருந்தாலும் மத்திய குழு சொல்லட்டும்யா. எதை சொல்றீங்க? எதை சொல்ல வரேன் கொஞ்சம் கேளுங்க. இப்ப தேசிய பேரிடர், அதாவது வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா? அதுல 4.1 வழிகாட்டுதல், அதற்கான 4.1 வழிகாட்டுதல் என்ன சொல்றதுன்னா, இந்த தேசிய பேரிடர் நிதி இந்திய அரசு கையாளும், அது மக்களுக்கு நிவாரணம் தரும். எப்ப என்றால் calamities of severe nature. இப்ப வந்து என்ன அர்த்தத்துல முதலமைச்சர், இதை கூட இப்ப அமைச்சர் தங்கம் தென்னாலிராமன் சாதான் சொன்னார் இந்த வார்த்தைய. இப்ப நான் இதை தமிழ்ல சொல்றேன் மத்தவங்களுக்காக. என்ன அர்த்தம்? அதாவது மிக மோசமான பேரிடர்கள் வரும் பொழுது அவற்றை அசஸ் பண்ணி மதிப்பீடு செய்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த நிதி, தேசிய பேரிடர் நிவாரண அல்லது நிதி அப்படி கொடுக்கணும். இதைத்தானுங்க கேக்குறாங்க. அதை பத்தி யோசிப்போம் அப்படிலாங்க சொல்லணும். மாறாக அறிவிக்க மாட்டோங்கிறாங்க. அது ஒரு டெக்னிக்கலா தப்பிக்க பாக்குறாங்க. சரி, அசஸ் பண்ணுங்க, மதிப்பீடு செய்யுங்க. அது நாங்க மதிப்பீடு செய்வோம்னா சொல்லணும்ல சரி. அவங்க என்ன சொன்னாங்க, அப்படி அறிவிக்கிற வழக்கமே இல்லையா, போய் விஷயம் முடிச்சு வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்க எதுக்கு இந்த கைட்லைன்ஸ் என்னப்படுது, இந்த வழிகாட்டுதல் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். நமக்கே இதெல்லாம் உள்ள போய் பார்க்கும்போது தெரியுது, அல்லது நண்பர்கள் எல்லாம் போடுறாங்க, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாம இருக்காது. அப்ப அதுதான் நமக்கு என்ன கவலையா இருக்குன்னா, தமிழ்நாடு மக்களே, நீங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கவில்லை, ஆகவே என்னுடைய தோரணை இப்படித்தான் இருக்கும். தமிழ்நாடு அரசே, உங்களுடைய முதலமைச்சர் எதிர்கட்சிகள் கூட்டத்துக்கு போகலாமா, போனால் இப்படித்தான் இருக்கும் எங்களுடைய எதிர்வினை அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்கு. அதாவது நான் கேட்கிறேன், நண்பர் கூட சொன்னார் 21ஆம் தேதி தான் முதலமைச்சர் வந்தார். அதற்கு முன்பே அமைச்சர்கள் புறம் போயிட்டாங்க, அப்புறம் அதிகாரிகள் போயிட்டாங்க, இவ்வளவு நடந்திருக்கு.
அப்ப அங்க போற என்ன பிரச்சனைனா பிரதமரையும் சந்திக்கணும், நாளைக்கு அவரை சந்திக்காம வந்தா என்ன இல்ல, அதுக்கு சொல்லுவீங்க? அவங்க விளக்கம் என்னவா இருக்குன்னா, NDRF எல்லாம் அதுக்கு முன்னாடியே களத்துல இருக்கிறாங்க. என்னெல்லாம் மத்திய அரசுடைய பணிகள் இருக்கணுமோ அவங்க போறாங்க. வழக்கமா வந்து பேரிடர் முடிஞ்சு வெள்ளலாம் வடிஞ்சதுக்கு பிறகுதான் மத்திய குழு போகும். மத்திய குழு அந்த கலாமிட்டி நடந்துட்டு இருக்கும் போதே அனுப்பிச்சு வச்சிருக்கோம். நாங்களும் ப்ரோஆக்டிவா இருக்கோம்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அப்ப அவங்களுக்கு மட்டும் இதை சொல்லுவாங்க. இப்ப பிரதமர் ஏன் வரலன்னு கேட்டா மட்டும் இவ்வளவு சொல்லுவீங்க. முதலமைச்சர் ஒரு நாள் தள்ளி போனா 2 நாள் தள்ளி போனா மட்டும் இந்த கொந்தளிப்பை காண்பிக்கிறாரே பாஜக நண்பர் அல்லது ஆதரவாளர், அது என்ன நியாயம்? நான் இன்னொன்னு கேட்கிறேன், இருங்கய்யா, பிரதமர் அப்பயும் வந்தாரா? படைகள் வந்திருக்கு சார், 3 படைகள் வந்திருக்கு. சென்னைக்கு வரல, தேசிய பேரிடர் மீட்பு படை வந்திருக்கு. அவங்க தான் 42,000 பேரை மீட்டிருக்காங்க. அந்த ஊர் மக்கள் அவங்க பேசும்போது சிறிய குறுக்கீடு தான். இல்லங்க, அவங்க கேட்டதுனால சொல்றேன். அவங்க மட்டும் ஏன் முதலமைச்சர் வரல, ஏன் அவர் வந்துட்டாரு, ஏன் லேட்டா வந்தாரு, அவர் எவ்வளவு வர வேண்டியவர் கருமாதிக்கு வர, கருமாதிக்க வரல, ஏன் ரயில்வே அமைச்சர்? நான் கேட்கிறேன், ஒரு ரயில்ல 1000 பேரு அங்க வந்து சிக்கி கொண்டார்கள் வெள்ளத்தின் நடுவே. யார் மீட்டா? ஸ்ரீவைகுண்டத்துல ஏன் ரயில்வே அமைச்சர் வரல? ரயில்வே துறையை பங்களிக்கலன்னா நம்ம கேட்கலாம். யார் மீட்டா? ஸ்ரீவைகுண்டத்துல 800 பேரை யார் மீட்டது? கம்யூனிஸ்டுக்கு வந்துட்டாங்களா? உங்களுக்கு ஒரு கணக்கா அவங்களுக்கு ஒரு கணக்கான்னு நாங்க போய் சேவா பாரதி, நாங்க பிஜேபி காரங்க ரிலீஃப் கொடுத்தாரு. இல்லங்க, இவங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் ஏன் வரல? ரயில்வே அமைச்சர் வரும்போது மட்டும் ஐயா அதிகாரிகள் வந்துட்டாங்க. நான் கேட்கிற அடிப்படையான விஷயம் தரணும். மிக முக்கியமான பாயிண்ட் 450. ப்ரொஃபசர், ஆடியோ சரியில்லை, அதை கரெக்ட் பண்ணிட்டு வரேன். I'll correct that audio and come back. திரு TDS ரவிச்சந்திரன், ப்ரொஃபசர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்க. ஆடியோ சரி பண்ணிட்டு வரேன் ப்ரொஃபசர் மீண்டும். 10வது நிதி ஆணையம் அப்படிங்கிறது வந்து 1995 2000 வரைக்கும் நடக்கும் பொழுது திமுக தான் அதனுடைய அங்கம் வகித்தது. திமுக கொடுத்த சப்போர்ட் மூலமாக தான் அந்த ஆட்சி அமைந்தது. அப்போ அரிதான தீவிர பேரிடர்னு எதையுமே அறிவிக்கலை. நம்பர் 1 எப்போதுமே அறிவிக்கலை. 2வது, இந்த பேரிடர் கமிஷன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பேரிடர் எப்படி அணுகணும்னு இந்தியாவில் முடிவு பண்ணது வந்து 2009. 2009 யார் அங்கே இருந்தா? திமுகவில் தான் இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பேரிடர் இப்படித்தான் நிர்வகிக்கணும் இந்தியா பூரா அப்படிங்கிறத முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, இன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்கும் பொழுது 2015க்கு அப்புறம் வரக்கூடிய டேட்டாஸ் மட்டும் கொடுக்குறீங்களே, ஒரு 20 வருஷ டேட்டா கொடுத்தீங்கன்னா சந்தி சிரிக்குமே, அதை ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது அரசியல் ரீதியானது தானே. ஒரு அமைச்சர் கொடுக்குறாரு, மத்திய அரசை பற்றி மாநில அமைச்சர் நிதி அமைச்சர் கொடுக்குறாரு, டீட்டெயில் கொடுக்குறாருன்னா அதையே 20 வருடமா கொடுக்கல. ஏன்னா சுனாமி வந்தது எப்போங்கிறது உங்க எல்லாருக்கும் அது கொடுக்கலாம். அது வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கும். 2015ல 1,27,000 கோடி கேட்டு 5,000 கோடி வந்திருக்கு, 5,800 கோடி வந்திருக்குங்கிறது உண்மையா பொய்யா? அது வெறும் கேட்டதுல 4% உண்மையா பொய்யா? இல்ல, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. குஜராத்தில் கேட்டது 7,000, கொடுக்கப்பட்டது 1,000னா கேட்டதில் என்ன நியாயம் இருந்ததோ, எதுவாக இருந்தாலும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1000 கோடிங்கிறது தான் கொடுக்க முடியும். அதுதான் அதனுடைய அடிப்படை. உங்ககிட்ட 815 இருந்தது, இன்னொரு 490 நான் உங்களுக்கு அனுப்புகிறேங்கிறது எல்லாமே ஃபினான்ஸ் கமிஷன் முடிவு பண்ணுற ஒரு விஷயம். அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மா நீங்கள் விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட மற்ற தொலைக்காட்சி விவாதத்துக்கு கொண்ட அரசியலை மட்டும் பேசலை. அது வந்து அந்த நிருபர் திமுகவை பற்றி சொன்ன உடனே கோவப்பட்டு குறுக்கீடு பண்ணும்போது வந்த வார்த்தைகளை அவங்க நீங்கள் குறுக்கிட்டு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அழகாக எடுத்து சொன்னாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் இதுவரைக்கும் எவ்வளோ நிர்ணயித்தது, அதில் மத்திய அரசனுடைய பங்கு என்ன, மாநில அரசனுடைய பங்கு என்ன, எவ்வளோ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிலேயே எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான நீங்கள் விஷயம் புரிஞ்சிக்க வேண்டியது, 2015க்கு அப்புறம் பிரதமர் வந்தது வராதை பற்றிய தகவலே பேசுகிறீங்களே, நீங்கள் 1991 குறிப்பாக 2005 வந்த பிரதமர்களுடைய டீட்டெயில்ஸு, யார் வந்தாங்க, என்ன டீட்டெயில், இதெல்லாம் பேசணும். ஒரு மாவட்டம்னா தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் இந்த பகுதி தான் பாதிக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியாதா?
ஓட்டு போடலைங்கிறதுக்காக தமிழ்நாட்டை கவனிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி அருணனையா சொல்றது எவ்வளவு தவறு. சென்னை தொடர்ந்து திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டுட்டு இருக்கு. சென்னைக்கு ஒரு வடிகால் இல்லையே. 623 கோடி ரூபாயில மழைநீர் வடிகால் திட்டத்தை கருணாநிதி ஐயா தொடங்கினதிலிருந்து தொடர்ந்து கோடிகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா சென்னையை நோக்கி பாஞ்சுக்கிட்டு இருக்க. அதற்கப்புறம் ஏன் ஸ்கொயர் வித் ஏரியாஸ்ல மட்டும் பிரச்சனை வராம மற்ற பிரச்சனைகள்ல மட்டும் தெளிவா இந்த தண்ணி பிரச்சனை வருது அப்படிங்கிறது எல்லாமே அரசியல் ரீதியாக பேச முடியும். ஆனா ஆட்சியல் ரீதியா பேசணும்னா கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பண்றது தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவரோட விமர்சனமே அதான். ஒரு மத்திய அமைச்சர் இந்த புள்ளிவிவரங்கள்லாம் சொல்றதை தாண்டி ஏன் இவ்வளவு அரசியல் குற்றச்சாட்டுகளை இவ்வளவு அதிதீவிரமா வைக்கிறாங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. காரணத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கும் அது மேல உங்க மேலேயும் அந்த கோபத்தை நான் பாய்ச்சுறேன். ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக திட்டும் போது மட்டும் எமோஷனல் மோஷன் அப்படியே வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கட் பண்ணி உங்க ஆளுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னும் போது ஒரு டோன் ஏறுதுங்கிறத தவிர வேற எந்த தவறும் அங்கே நடக்கல. நான் அந்த பேட்டியை ஃபுல்லாக பார்த்தேன். அதில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தகவலும் எனக்கு தெரிந்த விஷயம் தான். இது ஒன்றும் புதுசான விஷயம் இல்லை, தெரிந்த விஷயம் தான். அழகா அவங்க எடுத்து சொல்றாங்க. தெரிந்த விஷயத்தை ஏன் சொல்லணும்? இப்ப இன்னைக்கு நிதியமைச்சர் சொன்ன விவரங்கள் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசுடைய பங்களிப்புன்னு அவங்க கொடுத்திருக்க விவரங்கள்லாம் முதல்வரே சொல்லிட்டாரு. இன்னைக்கு புதுசா ஏதாவது அறிவிக்க போறாங்க, நிதி கொடுக்க போறாங்கிற எதிர்பார்ப்பு தானே. நிதியமைச்சர் தமிழ்நாட்டுக்காக பேச போறாங்கன்னு புதிய அறிவிப்பு எதுவுமே இல்லையே. நீங்களே சொன்னது போல எங்க பிரஸ் மீட்ல யாராவது வந்து நிதி இது பணம் கொடுக்கறத பத்தி சொல்லுவாங்க. அது சொல்லணும்னா இங்கிருந்து ஒரு குழு போயிருக்கு. அந்த குழு ஏங்க ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டா வந்து நாங்கள் 5000 கோடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்படி எல்லாம் என்னைக்கு நடக்காத அருணனையாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா நான் இந்த கேள்வியை எங்க எடுத்து வைக்க முயற்சி பண்றேன்னா 2015க்கு அப்புறமான தகவல்களை நீங்க கொடுக்கறதுங்கிறது உங்களுடைய போக்கு. இதுல மட்டும் இல்ல, மன் கி பாத்ல வந்து மோடி அவர்கள் இவர் நல்லது பண்ணார், அவர் நல்லது பண்ணாருன்னு நல்ல விஷயங்களை பேசும்போது போட்காஸ்ட்ல நீங்க பேசுறது எல்லாமே மத்திய அரசு வஞ்சித்து விட்டது, துண்டித்து விட்டது, கண்டித்து விட்டது, தனித்து விட்டது அப்படின்னு எல்லாமே நெகட்டிவா கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க தான். நீங்க தான் என்ன பண்ணீங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது இல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. வெதர் ரிப்போர்ட்டை பத்தி நீங்க பேசுறதாக இருந்ததுன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வெதர் ரிப்போர்ட்டை பத்தி நீங்க பேசுறதாக இருந்ததுன்னா ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. சரியான தகவலா கரெக்டா தான் கொடுத்துருக்கீங்களா? போன முறை மிஸ் ஆச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, நான் ஒரு 10 கோடிக்கு திட்டம் போட்டேனே, அதில் ஒரு வேலையை நான் செய்யலையே, அதனால பிரச்சனை வருமே அப்படின்னு நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஒரு இடைத்தேர்தலுக்கு போறீங்க இல்லையா, பூத் லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டு 500 பேருக்கு 100 பேரை உட்கார வச்சு கரெக்டாக காலையில் 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்கே உட்காரணும், அவன் வேற எந்த மீட்டிங்கு போயிடக்கூடாது, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டமிடுறீங்களே, அந்த திட்டமிடலை தொடர்ந்து உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிற சென்னை மக்களுக்கு செய்யலாமே. இந்த தூத்துக்குடியோ இந்த கடலூரோ பாதிக்கப்படாத திடீர்னு ஒரு புது பாதிப்புனால வரல, ஒரு ரெட் அலர்ட்னால அது வரல, அது தொடர்ந்து எங்க பாதிக்கப்படுதோ அங்கதான் பாதிக்கப்படுது. அதை நீங்கள் கண்காணித்திருக்கலாமே அப்படிங்கிற கேள்வியை முன்னாடி கேட்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் அது எப்படிங்க வாராக்கடனை சேர்க்கறதுக்காக, ஒரு நிமிஷம், வாராக்கடனை சேர்ப்பதற்காக இந்த நிவாரண நிதியை கொடுக்காம விட்டுறாங்களா? 2014க்கு அப்புறம் கொடுத்த எந்த கடனாவது வாராத கடனா இருக்குன்னு இவரால சொல்ல முடியுமா? 2014 ஓகே இல்ல வேற சப்ஜெக்ட் இல்ல. அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நிவாரண நிதி எது கொடுக்கலன்னா குட்டி குட்டியா சேர்த்து வாராக்கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணணுமா. இதை 2014க்கு அப்புறம் கொடுத்தாங்களா? 27 பேர் 10 லட்சம் கோடியை மோசடி செய்து விட்டு வெளிநாட்டுக்கு போனதெல்லாம் இந்த ஆட்சியிலையா? அவர்களுக்கு இந்த ஆட்சியா பண்ணது? வங்கியில இருந்து பணம் கொடுத்தது, அதெல்லாம் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில இல்ல. அதையெல்லாம் பேசாமல் நீங்கள் ஆட்சிகளை பற்றி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கறத தான் நம்ம எடுத்து. ஓகே ப்ரொஃபசர் சுருக்கமா சொல்லுங்க, பிறகு இடைவேளைக்கு பிறகு நான் சரவணன்ட்டியும் அஸ்வத். இல்ல இந்த 450 கோடி ரூபாய் பத்தி ஒரு நண்பர் சொன்னாரு, அது பற்றி முதலமைச்சர் சொல்லி இருப்பதை நான் நினைவுபடுத்துறேன். அது ஏற்கனவே இந்த ஆண்டுக்கு வர வேண்டியது மொத்தம் 900 கோடி, ஏற்கனவே 450 கோடி, பாக்கி 450 கோடி வந்திருக்கு. இந்த சென்னை இதற்காக எதுவும் அல்ல, அப்புறம் அங்க தூத்துக்குடி நெல்லை அதுக்கு எதுவும் அல்ல. மொத்தத்துல இந்த வெள்ள பாதிப்பு, இந்த புயல் பாதிப்புக்காக 1 ரூபாய் கூட இதுவரை இன்னும்
ஒன்றிய அரசு அனுப்பல. ஒதுக்குவாங்க, இரண்டாவது அதுக்கு மெக்கானிசம் இருக்குங்கிற. அதுதான் அப்ப இல்ல இல்ல மெக்கானிசம் நீங்க நிர்ணயிச்சது, நீங்க நிர்ணயித்தது 2009ல நீங்க நிர்ணயித்தது. சொல்றோம் 450 கோடி வர வேண்டிய பேரிடருக்காக தான் ஒதுக்கப்பட்டது. திருப்பி வந்து கொடுப்பதற்கான பீரியட் வராட்டினா கூட உடனடியாக அந்த 450 கொடுக்கப்பட்டது. அது சென்னைக்கு தூத்துக்குடி கிடையாது, பேரிடர் மீட்புக்காக. ஓகே, அதுலதான் இப்ப 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே ப்ரொஃபசர். இல்ல இது நியாயமே இல்ல. ஏங்க இது 6000 ரூபாய் தான் சார் கொடுக்குறாங்க. நாங்க கொடுத்த 1500 கோடில சார் 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னை பேச விட மாட்டாங்க. நான் சொல்லுவது இந்த வெள்ள பாதிப்பு, இந்த புயல் பாதிப்புக்காக இதுவும் இந்த தொகை இன்னும் வல்ல மோடி அரசிடமிருந்து இதை ஒப்புக்கொள்ளாம 450 கோடி கொடுத்ததை சொல்வது என்ன நியாயம்? 1500 கோடி அப்படியே 450 மொத்தம் 1700 சொச்சம் கோடி. இது வந்து பேரிடருக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த புயலுக்காக தான் பிற்காலத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய 450 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இல்ல நான் கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் புரியாத மாதிரி பேசுறது தப்பான ஸ்டேட்மென்ட். பேச விடாம பண்றது. ஓகே, அடுத்தால ஒண்ணு இல்லங்க, தெரியும் மொத்தத்துல இதுக்கு இப்ப நடந்த இந்த வெள்ளம் இதுக்கு எதுவும் கொடுக்கலைங்கிறத முதல்ல ஒப்புங்க. அடுத்து வந்து அவர் வந்து வராக்கடன் தள்ளுபடி பத்தி சொன்னாரு. அவர் பாருங்க, என்ன இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த கடன் ஓடி போயாச்சு. காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த கடன் வச்சுப்போம். அப்புறமேல அதை வாங்கினாலேயே இன்னும் பிடிக்கல. 10 வருஷமா ஆட்சி நடக்குது மோடி அரசு. ஒரு ஆளை பிடிச்சு வந்தீங்களா? கருப்பு பணத்தை ஒழிப்போம் சொல்லிட்டு என்ன ஒரு பேச்சு பேசி வந்தீங்க? அத பத்தி எல்லாம் இப்ப நீங்க பேசலாமா? ஏங்க ஏற்கனவே கொடுத்த கடனை 10 ஆண்டுகளா ஏன் வசூல் பண்ணல? நீங்க மொத்தத்துல இப்ப வராக்கடன் கொஞ்சம் இருங்கய்யா, வராக்கடன் என்று அறிவிச்சது நீங்க தானே. அந்த அறிவிச்சதையும் வசூல் பண்ணுவோம். நீங்க எவ்வளவு வசூல் பண்ணீங்க சொல்லுதே கணக்கு. இப்படி எல்லாம் வந்து அந்த கணக்கு வேற கணக்கு, வேற விவாதம். ஓகே, வேற விவாதம். என்னங்க போய் பேசக்கூடாது. ஓகே ஓகே, என்பிஎன் அனௌன்ஸ் பண்ணாதாங்க வசூலே பண்ண முடியும். ஓகே, நம்ம கேட்கலாம் இடைவேளை. எவ்வளவு வசூல் பண்ணீங்க? நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ்னு முதல்ல பண்ணாதான், ரைட் ஆஃப் பண்ணாதான் வசூலே பண்ண முடியும். திரு அஸ்வத்தாமன், பிரதமரும் கூட உள்துறை அமைச்சரும் கூட இந்த ஒரு பேரிடர் வரும்போது எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டார். அது போல தான் முதலமைச்சரும் டெல்லியிலேருந்து இதை கண்காணிக்கிறாரு, மீட்டிங் நடத்துறாரு, அதை பார்க்குறீங்க, மல்டிபிள் மீட்டிங்ஸ் நடத்துறாரு, அதெல்லாம் பப்ளிக் டொமைன்லேயே வருது. ஆனால் இந்தியா கூட்டணி கூட்டம் போறீங்க அப்படிங்கிறீங்க, அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்தியானே உங்களுக்கு ஆகாதா? தங்கம் தினரசி கட்சி இந்தியா கூட்டணி நாங்கள் சொல்லலை, நாங்கள் இந்திய கூட்டணி தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் தான் அதை இந்தியான்னு சொல்கிறீங்க. இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாத சித்தாந்தங்களை கொண்ட கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சா மக்களை ஏமாறதுக்கு ஒன்றும் மக்கள் முட்டாள் இல்லை. இவங்க எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி. காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் ஃபாரின் ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் ஃபாரின் ஐடியாலஜி, திமுக ஃபாரின் ஐடியாலஜி, திராவிடம். என்னதுங்க? ஆமாங்க, திராவிடம் யாருக்கு அது? காஞ்சிபுரத்துல தான் வந்தது. கார்டோல் கொடுத்ததுங்க, கார்டோல் வெள்ளக்காரருங்க. எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி தான். எல்லா ஃபாரின் ஐடியாலஜி கட்சி சேர்ந்து இந்தியான்னு, ஏன்னா எல்லாமே ஃபாரின் ஐடியாலஜி கட்சி. நாங்க அதை இந்தி கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்கோம். நிதிஷ்குமார் சொன்னார்ல, போய் ஹிந்தி கத்துன்னு வாங்க அப்படின்னு. அதனால இந்தி கூட்டணி தான் அது. ஹிந்தி கூட்டணி? எஸ், எக்ஸாக்ட்லி. இப்போ ரொம்ப பிடிக்குமே இங்க பாருங்க, இதுல ஒரு விஷயம் பாருங்க. ஒரு பேரிடர் வருது, ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு என்ன சார் பண்ணணும்? எப்படி மக்களை மீட்கலாம்? எப்படி சென்ட்ரல்ல இருந்து முப்படைகள் வருது, அவங்களுக்கு எப்படி கோஆர்டினேட் பண்ணலாம்? முப்படைகள் வருது, தேசிய பேரிடர் மீட்பு படை வருது. ஒரு கலெக்டர்லேருந்து, ஒரு சாதாரண மாநில அரசாங்கத்திலேருந்து எங்கெங்கெல்லாம் இருக்காங்க லோக்கல், அவங்களுக்கு தான் தெரியும். அதை கூட்டு போய் எப்படி கைட் பண்ணலாம்? இப்படி யோசிக்காம செஞ்சாங்கல்ல. எப்படி சார் மழை வெள்ளம் வந்த உடனே யார் மேலே பழி போடலான்னு யோசிக்கிறீங்க? இது ஒரு அரசுக்கு அழகா? யோசிச்சு பாருங்க. இது சென்னை வெள்ளத்துக்கு கடல் மேலே பழி போட்டாங்க. அதுக்கு தான் கடலை பழி வாங்குறதுக்கு கருணாநிதி அவருடைய பேனா வைக்க போகிறாங்க போல. கடல் மேலே பழி போட்டாங்க. இங்கே வந்து வானிலை ஆய்வு மையத்து மேலே பழி போடுறாங்க. இது ஒரு அரசு சொல்லல சார். சரி, நான் என்ன சொல்றேன், கூட்டணியில இருக்கிற அன்புமணி ராமதாஸ் இந்த மாநில ஆய்வு மையத்தை இழுத்து சார், யார் சொன்னாலும் அது வந்து அறிவுக்கு ஒவ்வாத கருத்து சார். அவர் சொல்றாரு ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இத்தனை சென்டிமீட்டர் மழை வரும்னு கரெக்டா சொல்லுவோம். எந்த ஃபாரின்ல சொல்றாங்க காட்டுங்க, சொல்லுங்க. அவரை அன்புமணி அவர்களுக்கு நேரடியாக நான் கருத்து சொல்றேன். எந்த ஃபாரின் கண்ட்ரியில் இத்தனை சென்டிமீட்டர் 93 சென்டிமீட்டர் மழை வரும்னு எந்த வானிலை, அமெரிக்காவிலையா இல்லை ஆஸ்திரேலியாவிலையா இல்லை லண்டன்லையா, எங்கே இருக்குது அந்த மாதிரி? எல்லா இடத்துலையுமே எக்ஸ்ட்ரீமாக வரும், இல்லை ரொம்ப மோசமாக, இப்படி தான் சொல்லுவாங்களே ஒழிய எந்த நாட்டிலையும் இத்தனை சென்டிமீட்டர்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க. அன்புமணி அவர்கள் கூறியது தவறு. இன்னொன்று, இவங்க சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போகிற நிதி ஒதுக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? அது என்னாச்சு? அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? அறிவாலயத்தில் இருக்கா, இல்லை அவர் ஸ்போக்ஸ் பர்சன் சரவணன் வீட்டில் இருக்கா, எங்கே இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கள். திரு சரவணன் 10 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர், அது இந்த பட்ஜெட்ல தானே ஒதுக்கி மழையில வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சா திரு சரவணன்? அதை தாண்டி இன்னொரு கேள்வி, இந்த 1,27,000 ஃபினிஷ் பாயிண்ட்.
IMD வெளியிட்ட அறிக்கைகள் எப்படின்னா டிசம்பர் 12 ஃபர்ஸ்ட் அறிக்கை வெளியிடுறாங்க. 16ஆம் தேதி வந்து ஓரிரு இடங்கள்ல வந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிக்கை டிசம்பர் 12. டிசம்பர் 15 என்ன சொல்றாங்க, 16 முதல் 18 தேதிக்கு மிக கனமழை பெய்யும், ஆரஞ்சு அலர்ட் டிசம்பர் 15 கொடுக்குறாங்க. டிசம்பர் 17 நீங்க சொன்னது போல மத்தியானத்துக்கு மேல ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட பெரிய மழை பெய்யும், எவ்வளவு என்ன அலர்ட்னா 20 சென்டிமீட்டருக்கு மேல பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுக்குறாங்க. இப்போ ரெட் அலர்ட் வந்து டிசம்பர் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொடுக்குறாங்க. 17ஆம் தேதி வந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கொடுக்குறாங்க. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே எப்படி உடனடியா எல்லாத்தையும் இது பண்ணிட்டு பண்ண முடியுமா? இல்ல ஏதாவது இவங்களுக்குலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன தெரியுமா? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரெட் அலர்ட் கொடுக்குறாங்கன்னா உடனே ரெட் அலர்ட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் உடனே அன்னைக்கே செஞ்சிட முடியுமா? சரி, நீங்க வாங்குற சூப்பர் கம்ப்யூட்டர் அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி கொஞ்சம் இருங்க சார். நீங்க பேசும்போது பொறுமையா கேட்கும் சார். அதான் கொஞ்சம் இருங்க, அவசரப்படலாம். எல்லாம் வந்து மோடி நீங்க சொல்லுங்க ராஜா. ஃப்ரெண்ட். உங்க சூப்பர் கம்ப்யூட்டர் கொஞ்சம் அவசரப்படாத தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. கொஞ்சம் பொறுமையா உரிமையில வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒருமையில பேச கூடாது. நான் மோசமா இல்ல வேண்டாம் யாருமே பேசலாம். பேசலாம், தப்பு இல்ல. இல்ல ஒருமையில பேசுறதெல்லாம் இங்க வச்சு கூடாது, வேற எங்கயா வச்சுக்கணும். இல்ல யாரும் இல்ல இந்த வீட்ல வச்சுக்கிறாங்க, காட்டுல வச்சுக்கிறாங்க, கதையெல்லாம் இங்க பேச வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது மரியாதை பேசுங்க. என்ன சொல்றேன்ட்ட மரியாதை பேசினா மரியாதை பேசணும். ஓகே, எல்லாரும் கவனமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, கேளுங்க. சோ என்ன அப்படின்னா இப்போ இந்த 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 இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இந்த 100 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இது வரைக்கும் இந்த மாதிரி மழையே பெய்யல. இதுக்கு யார் என்ன செய்ய முடியும் அப்படின்றது இல்ல. இதை வைத்து அரசியல் செய்ய முடியுமா, ஒரு மலிவான அரசியல் செய்ய முடியுமா, மட்டமான அரசியலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒன்றிய அமைச்சருடைய அந்த பேட்டி, அதை வந்து எந்த ரகத்துல சேர்க்கறதுன்னே தெரியல. எங்களுக்கு வந்து எங்களுடைய இளைஞரணி செயலாளர் வந்து பாஷையை பத்தி வந்து கிளாஸ் லெசன் எடுக்கிறாங்க. பாஷை, இந்த பாஷை வந்து இப்படித்தான் இருக்கணுமா, சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டாம்னு பாக்குறோம். இங்க இன்னைக்கு வந்து இப்போ வந்து இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து என்ன ஏடிஎம்மா பணம் கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து அப்பா வீட்டு பணமான்னு சொல்லி கேட்டேன். மரியாதையா கேட்க தயாரா இருக்கோம். உங்க அப்பா வீட்டு பணமா, கொஞ்சம் அக்கறையோடு பணத்தை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அக்கறையோடு கேட்கிறோம், பணத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா? இந்த வாய் சவடாலு, இந்த எகத்தாளம், இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட எடுபடாது. சும்மா இங்க உட்காந்துட்டு அது என்ன ஆச்சு இது என்ன ஆச்சுன்னு பேசலாம். சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். சட்டியில தான் ஒண்ணும் இல்லையே, எல்லாத்தையும் தூக்கி அதானிக்கும் எல்லாம் யாரெல்லாம் 1700 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 1700 கோடி ரூபாய் நீங்க என்ன பண்ணீங்க? அதுதான் பதில். அதான் நிதியமைச்சர் கேக்குறாங்க. பேசும்போது பொறுமையா கேட்டேன் சார். ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ஏங்க என் சொந்தக்காரங்க மக்கள், என் தமிழக மக்கள் வெள்ளத்துல மாட்டிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆகாம உங்கள மாதிரி ஜாலியா உட்கார்ந்து சொல்றீங்களா? பொறுமையா ஏன் உள்ள பதட்டம் வருது உங்களுக்கு? ஏங்க என் சொந்தக்காரங்க தமிழ் மக்கள் அங்க செத்துட்டு இருக்காங்க. அந்த டென்ஷன் எங்களுக்கு. மணிப்பூர்ல செத்தும் போது என்ன பண்ணீங்க? மணிப்பூரை பத்தி கவலைப்படுங்க. தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு என்ன கவலை பண்றீங்க? தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஏன் கவலைப்பட மாட்டீங்க? எங்க போனீங்க நீங்க? தமிழ்நாட்டு மக்கள் கொண்டும்போது உங்க சிஎம் எங்க சார் டெல்லிக்கு போனாரு? அப்ப தெரியலையா உங்களுக்கு? ஏன் டெல்லிக்கு போனாரு உங்க சிஎம்? அதெல்லாம் உயிர் இல்லையா? கூட்டணி கட்சி மீட்டிங் அவ்வளவு முக்கியமா? என்ன கூட்டணி? நீங்க உயிர் போறவங்க எல்லாம் உயிர் போறதெல்லாம் முக்கியம் இல்லையா? அதுதான் சொல்றேன். உயிர் மணிப்பூர்ல போச்சே, எங்க போனீங்க அப்பன்னு கேக்குறேன். யாரா பாஜக இருந்து போனீங்களா? அதெல்லாம் உயிர் இல்லையா? அவர்கள் எல்லாம் இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்ற. தமிழ்நாட்டு மக்கள் என்ன அப்படின்னா, இப்போ இவன் என்னன்னா, இவர்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு பிகர் கோஆர்டினேஷன் பண்றாங்க. அதுதான் சொல்றேன். இவர்களால வந்து இவர்களுடைய அதிகாரிகள் வந்து சொன்ன பாராட்டுனா அதுக்கும் நக்கல், அதற்கும் கிண்டல். அவங்க அதுதான் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போங்க. ஐயா எங்களுக்கு தெரியும் ஐயா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். தமிழ்நாட்டு மக்கள், நான் என்ன சொல்றேன், தயவு செய்து இதே ஆணவத்தோடு, இதே எகத்தாளத்தோடு, இதே நக்கலோடு மக்கள் கிட்ட பணத்தை கொடுக்காம பேசிக்கிட்டே இருங்கன்றேன். ரொம்ப நல்லது. டிபேட்ல போய் பேசுங்க. ரொம்ப ரொம்ப வந்து வசதியா இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய கோர முகத்தை உணர்ந்து கொள்வார்கள். இங்க வந்து நம்ம வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும்னு சொல்லி சொல்றோம். ஆனா என்ன பண்றாங்க இவங்க? இது தெரியுமா, அது தெரியுமா, அப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இருக்கிறார்கள். ஓகே, பாயிண்ட் டேக்கன் திரு சரவணன். திரு ரவிச்சந்திரன், உங்களுடைய இறுதி கருத்து கூட. அதாவது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டை பற்றி பேசினாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு யுனெஸ்கோ விருது ஈவே ராமசாமி. ஆனால் இங்கே டெவலப்மெண்ட்
இல்லைங்க சொன்னதை பற்றி சொல்லணுங்க இல்லைங்க. அதாவதுங்க அடிப்படையில் இந்த என்னது மாவட்டங்கள் தான் மாநிலத்தை உயர்த்துது, மாநிலங்கள் தான் மத்திய உயர்த்துதுங்கிறது தான் ஒரு தேசத்தினுடைய கட்டமைப்பு. இப்போ ஒரு டெவலப்மெண்ட் செஞ்சு இத்தனை டெவலப்மெண்ட் செஞ்சு தான் இந்த பட்ஜெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வருது, 3 லட்சம் கோடிக்கு வருது, 3.5 லட்சம் கோடிக்கு வருதுங்கிறதெல்லாம் மாநில அரசு திட்டம் வைக்கணும். அந்த மாதிரி மத்திய அரசு திட்டம் வைக்கணும். இதுதான் ஏற்பாடு. 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது 2.25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. ஜிஎஸ்டியில் 50% வருது, ஐஜிஎஸ்டியில் 75% வருது, செஸ்ஸில் உங்களுக்கு 52லேருந்து 102% வரைக்கும் உங்களுக்கு வருது. இந்த பேரிடர் நிர்வாகம் எப்படி நடக்கணும், 1000 கோடி தான் கொடுக்க முடியுங்கிறதையே 2009 உங்க ஆட்சி தான் நிர்வகித்தது அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுல தான் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட 815 கோடி இருந்தது, நினைச்சாலும் கொடுக்க முடியாதா? எவ்வளவு பாதிப்பு அதை தாண்டி இருந்தாலும் கொடுக்க முடியாதா? இல்ல நான் சொல்லட்டுமா, கிரைசிஸ் மேனேஜ்மென்ட் இல்ல இல்ல சார் சொல்ல முடியுமே. இல்ல சொல்ல முடியுங்க. இதை நீங்க குறுக்கிடும் போது நீங்க உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிட்டதுனால என்னுடைய பதிலை நீங்க தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. கொடுக்க முடியும், எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்க முடியும்? ப்ரோஆக்டிவா திங்க் பண்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இப்ப கேரளால வந்து பேரிடர்னு அறிவிச்சாங்களா? இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த போது பேரிடர்னு அறிவிச்சாங்களா? எந்த இடத்துல பேரிடர்னு அறிவிச்சாங்க? பேரிடர்னு அறிவிக்கிறதுக்கான சிஸ்டமே அங்க இல்லைங்கிறத 2015வது கமிஷன்ல இருந்து நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் என்னது, 10 லட்சம் கோடி இல்ல, ஒரு நிமிஷங்க இல்லைங்க. நீங்க கிரைசிஸ் மேனேஜ் பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கிற வரைக்கும் நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப டியூப் மாத்தணும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தான் நான் பேச முடியும். ப்ரோஆக்டிவா நீங்க டீல் பண்ணாதான் நான் உள்ளே வர முடியும். ஃபைனான்ஸ் கமிஷன் தான் இதெல்லாம் டிசைட் பண்ணுது. இல்லைங்க, ஃபினான்ஸ் கமிஷன் தான் டிசைட் பண்ணுது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 10 லட்சம் கோடியை சுருட்டிட்டு ஓடிட்டான் 2014க்கு முன்னாடி. நான் சொல்றேன், அருணன் என்ன கேட்கிறாரு, நீ பிடிச்சிட்டு வந்தியா அப்படின்றாரு. திரும்ப ஆட்சியை கொடுத்தா இன்னொரு 10 லட்சம் கோடியோட இவன் ஓடுவான். நாங்க போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு கண்ணாமூச்சி எங்க விளையாடிட்டு இருக்கோம். அவனை என்ன பண்ணணுமோ, அவனுடைய அமௌண்ட் என்ன அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணணுமோ அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். அமெரிக்கால டொர்னாடோ வந்ததுன்னா கணிச்சு சொல்லிடுறாங்களா? புயல் வந்ததுனாலோ அல்லது ஜப்பான்ல எரிமலை வந்ததுன்னா கணிச்சு சொல்லிடுறாங்களா? என்ன பேச்சு இதெல்லாம்? பேரிடர்ங்கிறது நடக்கும், ஆனால் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நடக்குங்கிறது ஒரு மாநில அரசுக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் அங்க முன்னேற்பாடு பண்ணணும். இவங்களால என்ன முன்னேற்பாடு பண்ண முடியும்? பதில் வாங்குவோம். ப்ரொஃபசர் சுருக்குமா, யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். ரொம்ப சுருக்குமா. அதாவது ஐடியாலஜின்னு சொல்லி ஒரு நண்பர் பேசினாரு. ஆனா இதே பாஜக தான் என்ன சொல்லணும்னா, வசுதைவக குடும்பம், உலகமே ஒரு குடும்பம். மோடி வசுதேவ குடும்பம்னா பாஜக பக்கம் எழுதி வச்சிடாதீங்க. அது மன்மோகன் சிங்ல இருந்து நம்ம நேருல இருந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பேர வைக்காதீங்க. சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க. சரி, அது அவங்களுக்கு எழுதி வச்சிடாதீங்க. இல்ல சார், அது எழுதி வைக்கல நானு. இல்ல, ஒண்ணும் தப்பு இல்ல. நான் இன்னும் தயவு செஞ்சு அவங்க சொல்வது அவங்களுடைய பேச்சுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு பக்கம் அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் உலகத்துல இருந்து நல்ல விஷயத்தை எடுத்தா அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இவங்க அவருடைய தலைவர் மூஞ்சை வந்து போய் முசோலினியை சந்திச்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய வெறித்தனத்தை இங்க கொண்டாந்து இறக்குமதி பண்ணுவாரு. அதை மட்டும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்ல வரேன். ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அந்த நண்பர் சொன்னதுனால இப்ப பாருங்க, மீண்டும் ஏயா உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்தா இன்னும் வந்து கொடுக்க கூடாத ஆளுக்கெல்லாம் கடன் கொடுப்பீங்க, அவங்க அவங்களை பிடிக்கிறது தான் எங்க வேலையா? அப்ப அவங்க பிடிக்கணும்னு சொல்லி தானே வந்தீங்க. 10 வருஷமா ஏன் பிடிக்கல கேட்டா, நாங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு ஃப்ரீஸ் பண்ணீங்க? எவ்வளவு கணக்கே இல்ல. அதுக்கு மட்டும் கணக்கே இல்ல. எல்லாருக்கும் தெரியும் பல லட்சம் கோடி ரூபாய் போச்சு. ஆனால் வராக்கடன் வசூல் என்பது அதுல 10% கூட கிடையாது என்று தெளிவாக கணக்கு நாடாளுமன்றத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. 3வது பாயிண்ட், இறுதியா சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, இப்பவும் நான் சொல்றேன், இந்த சென்னை தென் மாவட்டங்கள் இவ்வளவு பெரிய பேரிடர் வந்தும் கூட ஒன்றிய அரசு, மோடி அரசு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் 1 பைசா கொடுக்கல. இனியும் கொடுப்பாங்கிற மாதிரி அவங்க பேச்சு தெரியல. வன்மம் தான் இருக்கு. காரணம், தமிழ்நாடு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கலங்கிற வன்மம். ஆனா தமிழ்நாடு மக்கள் ஒன்றிய அரசுக்கும் வரி அளித்து இருக்கு. ஆகவே எங்களுக்கு உரிமை இருக்கு. உரிமையோடு கேட்போம், போராடுவோம். பாயிண்ட் டேக்கன். திரு சரவணன், திரு அஸ்வத்தாமன், 10 seconds டைம் இல்ல. நீங்க
10 seconds. Yeah, 10 seconds. Hari, சரவணன், உங்களுக்கு you are the last word. ஒரு நிமிஷம். அஸ்வத் இந்த அவர்கள் பேசி 6,000 முடிச்சிடுறேன். இந்த 6,000 ரூபாய் 10 seconds. மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிற 1,700 கோடியிலிருந்து தான் தரப்பட்டிருக்கிறது நம்பர் 1. சுருக்கம். ரெண்டாவது சிஎம் ஏன் திருநெல்வேலி தூத்துக்குடி போல, சிஎம் ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைபர் போட் அனுப்பல, ஏன் ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி தரல, இந்த தமிழக அரசாங்கம் என்ன செய்தது, இப்படி எல்லாம் பேச வேண்டிய ஊடக விவாதத்தை 1,700 கோடி ரூபாய் கொடுத்து முப்படைகள் அனுப்பி, இத்தனை ஹெலிகாப்டர் அனுப்பி, இத்தனை ஏர் ஃபோர்ஸ் அனுப்பி, இவ்வளவு விஷயம் செய்த மத்திய அரசாங்கத்தின் மீது நிதின்னு ஒரு விவாதத்தை திருப்பி விட்டாங்க பாத்தீங்களா? இதுதான் திமுகவுடைய கீழ்த்தரமான அரசியல். இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது நிதி அமைச்சர். அதுதான் சொல்றேன். நீங்க நிதின்றத வச்சு பண்றீங்கல்ல. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொன்னாங்க? 42,000 கோடி பேரை மீட்ரிக்கன்னு சொல்றாங்க. இத்தனை ஹெலிகாப்டர் அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க, இத்தனை ஏர்கிராஃப்ட் அனுப்பிச்சேன்னு சொன்னாங்க. அதே விவாதமாகல. திரு சரவணன், அது முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஒன்றிய நிதி அமைச்சரே வந்து இன்னைக்கு என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 6,000 ரூபாயை கொடுத்தது வந்து நிதி தம் மாநில அரசு தான், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. NDRFல இருந்து 10%, ஒரே நிமிஷம், 10% மட்டும்தான் மக்களுக்கு நிவாரணமா கொடுக்க முடியும். மத்ததெல்லாம் மாநில அரசுடைய பணம். இன்னொரு முக்கியமான கருத்து, IMD பத்தி பேசுறாங்க. IMD பத்தி பேசுறாங்க அப்படின்னா அப்ப வந்து இது பண்ணிருக்கணும்ல, ட்ரெயினை நிறுத்தி இருக்கணும்ல. IMD முன்னாடியே சொல்லிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல. ட்ரெயினை ஏன் நிறுத்தல? ஸ்ரீவைகுண்டத்துல ட்ரெயின் என்ன தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டுலயே ஓடுது. இதுல இருந்து என்ன தெரியுது? IMD சரியான கணிப்பை கொடுக்கவில்லை. நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள் பார்த்து நன்றி, வணக்கம்.